ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் செய்குல் பார்வை. என்ன செய்குல் பார்வை தெரியுங்களா? செய்குல் பார்வை கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. என்ன பிஸினா, இப்போ நம்ம அடுத்த ஒரு ஊருக்கு போக போகிறோம். விளாக்ஸ் எடுக்க. அந்த விளாக்ஸ் எடுக்க போகிறதுனால இப்போ பேக்கிங் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணுறேன். கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு என் மூஞ்சை மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்குள்ளே செய்குல் பார்வை வராரா என்னென்னு பார்ப்போம். என்னப்பா பேசிட்டியா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு செய்குல் பார்வை. ஸோ என்ன கிளம்புவோமா? இந்த டைமு ஆயிட்டலாம், போவோம் ட்ரெயினுக்கு. அதாவது ஒரு நிமிஷம், மணி 7:45 தான் ஆகுது. அதான் எங்கள் ட்ரெயின் வந்து எத்தனை மணிப்பா ட்ரெயின்? 10:30 மணிக்கு. 10:30 மணி ட்ரெயினுக்கு 7:45க்கு போகணுங்கிறான். ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவோம்ல, போவோமா? அதாவது நாங்கள் ஏற போகிறது தாம்பரம், ஈஸ்ட் தாம்பரம். இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து 12 கிலோமீட்டர் தான் ஈஸ்ட் தாம்பரமே. அதுக்கு நாங்கள் போகணும்ல, முன்னாடி போகணும்னு சொல்லி இது பண்ணியிருக்கான். எப்பா பார்த்தா நீ தான் எனக்கு வேலையே. சாப்பாடு சாப்பிடணும்ல. நீங்கள் வேறு உங்களை சாப்பிட வச்சு உன்னை அழகாக கூப்பிட்டு போய் ட்ரெயினில் ஏற்றி விட்டு நான் அழகு பார்க்குறேன் போதுமா? இப்போ என்ன செய்கிறோம்னா, சாப்பாடு ஆர்டர் போடுறோம். எதில் ஆர்டர் போடுறது? அவன் நமக்கு என்ன இருக்குது, சொமேட்டோ ஸ்விக்கி தான் இருக்குது. இல்லை பைத்தியமே, எந்த கடையில் ஆர்டர் போடுறதுன்னு கேட்குறேன். அது சர்ப்ரைஸாக ஆர்டர் போட்டு காட்டுறோம். சர்ப்ரைஸ் இல்லை, இங்கே பக்கத்தில் ஒரு பஞ்சாபி தாபான்னு எங்களுக்கு ஒரு கடை தெரியும். அந்த கடையில் நாங்கள் ஆர்டர் போட்டு யூடியூபர் இப்படி பெருசாக பாருங்க. ஒரு பைசா வரமாட்டேங்குது. கொஞ்சமாவது ஒரு 10 சேர்த்து விடுங்க. என்னால் முடியலை, ரொம்ப நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் சாப்பிட்றதையும் நாங்கள் அந்த கடையில் நல்லா இருந்துச்சா இல்லைங்கிறத நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் ட்ரெயின் வரும்போது வரும். உங்களுக்கு தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணனால கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த கடையில் போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோமா? சரி போடு. எதில் போட போகிற? சொமேட்டோ. ஓகே, என்ன கடை? இது அவ்வளோ வீட்டில் சொன்னதான் பஞ்சாபி தாபா. சரி போடு. என்னெல்லாம் போட போகிற? சரி, இப்போ மட்டன்னா 4 சொன்னேன். 4 போட்டாச்சு. ஓகே, கிரேவி ஒன்று வேணும் நம்மளுக்கு. சரி, என்னெல்லாம் இருக்குன்னு காட்டு. ஆந்திரா சிக்கன் மசாலா. சரி. பஞ்சாபி சிக்கன் மசாலா. சரி. பெப்பர் சிக்கன் மசாலா. சரி. சிக்கன் கிரேவி. சரி. செட்டிநாடு சிக்கன் மசாலா. சரி. சில்லி சிக்கன் மசாலா. சரி. ராப்லி சிக்கன். நான் இங்கே என்ன ஆர்டர் எடுத்துக்கிறேன் கடைக்கு. சொல்லல, இருக்கிறதெல்லாம் சொல்லல. தலைவர் படத்துல மட்டன் என்ன இருக்கு, இது கடைசியில் புரோட்டான்னு கேட்பான் தெரியுமா, யோகி பாபு. அந்த மாதிரி ரொம்ப பேசாதல. நீ கடைசியில் எனக்கு தெரிஞ்சு பட்டர் சிக்கன் தான் நீ சொல்ல போற. கடாய் சிக்கன் மசாலா, காஜு சிக்கன் மசாலா, முகலாய் சிக்கன் மசாலா, காஷ்மீரி சிக்கன் மசாலா, தந்தூரி சிக்கன் மசாலா. இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். குழம்பு வந்து இது வாங்கிடுவோமா? கடாய் சிக்கன் மசாலா வாங்குவோமா? கடாய் சிக்கன் மசாலா வாங்குவோமா இல்லை காஜு சிக்கன் மசாலா? காஜுலாம் வேண்டாம். காஜு அதெல்லாம் வேண்டாம். கடாய் சிக்கனே வாங்குவோம். இந்த கடாய் சிக்கனு, செட்டிநாடு சிக்கனு, பட்டர் சிக்கன், இது 3 விட்டு வேறு தெரியாது. இதுக்கு வேற பஞ்சாபி சிக்கன் நல்லா இருக்காது, இனிப்பா இருக்கும். இதுக்கு நான் வந்து ஹோட்டலில் ஆர்டர் இருக்க மாதிரி அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனை வச்சுக்கிட்டா என்ன செய்யுது? பத்துமா அது ஒரு இது? இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ஃபைன், போடு. என்னது? கடாய் சிக்கன் அவ்வளோதான். கடாய் சிக்கன் மசாலா போட்டாச்சு. சரியா? A few moments later. நம்ம ஆர்டர் போட்ட மாதிரி சாப்பாடு வந்துருச்சு. சாப்பிட்லாம். சாப்பிட்டு எப்படி இருக்கு நாங்கள் சொல்கிறோம். சீக்கிரமாக வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மாரிசன்னு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குது. நீங்களும் பாருங்கள், நல்லா இருக்குது. நல்லா ரெக்கமெண்டட் அந்த படம். உண்மையில் நல்லா இருந்துச்சு. இன்னும் இருக்குது, ஆனால் ட்விஸ்ட் டர்ன் சூப்பராக இருந்துச்சு படம். நீங்கள் பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க. சுடுது. 1 2. ஓகே, என்னென்ன குழம்புலாம் வாங்கியிருக்கீங்க? கடாய் சிக்கன் மசாலா. வேற இன்னொன்று என்ன மறந்துருச்சு. ஆர்டர் போட்டது என்னமோ ஆர்டர் போட்டோம், மறந்துட்டேன் கைஸ். சொமேட்டோவில் பார்த்துன்னு சொல்கிறோம், கோச்சிக்காதீங்க. கார்லிக் அப்படிதான் மசாலா. கார்லிக் அப்படிதான் நினைக்கிறேன். பார்ப்போம். பெப்பர் சிக்கன் சூப்பர்.
இது கார்லிக் சிக்கன் தான். கார்லிக் சிக்கன் பக்காவா இருக்கும். A few moments later. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பணும். 10:30 ட்ரெயின். ஆனால் எங்கள் அண்ணன் இப்போவே கிளம்பி ஆகணும்னு ஒரு இதில் நிற்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ கிளம்புனாதான் அவனுக்கு உசுறு வரும், இல்லைன்னா அவன் வந்து அழுதுருவான். எங்கள் அண்ணன் 9 மணிக்கு அவன் கிளம்பணுங்கிறான். அப்போ இந்த மாதிரி 9 ஆச்சு. இப்போ நாங்கள் கேப் புக் பண்ணிட்டு நாங்கள் போய் பேசுகிறோம் காய்ஸ். ஸ்டே டியூன்டு காய்ஸ். நம்ம கிளம்பிட்டோம், அடுத்த விளாக் எடுக்க கிளம்பிட்டோம். நாங்கள் போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறோம். கேப்பு வந்துச்சா, நம்மளோட பயணிக்க போகிறது செய்குள் பார்வை. செய்குள் பார்வை தான் நம்மளோட பயணிக்க போகிறார். நம்ம போயிட்டு கேப் வந்துருச்சு. நாங்கள் கீழே போயிட்டு என்னது பார்த்துட்டு கேப் எடுத்து நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு வீடியோ தொடர முடியுதான் பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் நாங்கள் எந்த ஊருன்னு பார்த்துட்டு அந்த ஊரை உங்களுக்கு நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ஓகே, ஸ்டே டியூன்டு. வந்துட்டோம் கைஸ், போக போகிறோம். போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம். Hola gente, mueve tu cuerpo, haz eso taraca el dorado, Mamma Maria, Dynamite Ipotu Maria, Mamma Maria, cheers பண்ண glass தடியா. ஸ்டேஷன் வந்துட்டோம். போராடி 6 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டம் உட்கார வச்சிருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்க நம்ம போய் ட்ரெயின் ஏறிட்டு vlog கண்டினியூ பண்ணுவோம். ட்ரெயின் ஏற போகிறோம். ட்ரெயின் தான் நம்ம ட்ரெயின் 22623. முடிஞ்சா போட்டு பார்த்துருவாங்க. 623 தான். சரியா? ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டு என்ன எதுன்னு நாங்கள் பேசுகிறோம். ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டோம். ஆனால் உள்ள சரியான கூட்டம். ஏதாவது சின்ன பசங்கலாம் ஸ்கூல் ட்ரிப்பு போகிறாங்க போல. நல்ல கூட்டம். அதனால் மூச்சு திணறந்து எழுதி நிற்கிறோம். நம்ம இப்போ எதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா மூச்சில் போகிறோம். தேர்ட் ஏசியில் போகிறோம். போயிட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா நாளைக்கு காலையில் இறக்குறதுக்கு அப்புறம் சொல்கிறோம். சர்ப்ரைஸோடய இருக்கான். The next day. Hi guys, welcome to Saigul Parvai. So ஒரு வழியா ரீச் ஆயிட்டு இப்போ வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு அம்மா கையால் சாப்பிட்டுட்டு அப்படியே 3-4 ஸ்பாட் யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ அங்கே தான் போகணும். முதல் 10 நிமிஷத்துக்கு என் தம்பி தான் வருவான். நான் இப்போ தான் வந்து பேசியிருக்கேன். சரி பார்ப்போம், போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஏன்னா ஒரு சொட்டு கூட தூங்கலை. ஏன்னா ஆர்ஏசி தான் ஒழுந்துச்சு 2-3 பேருக்குமே. அதனால ஒரு சொட்டு கூட தூங்கலை. போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு மீதியை பார்ப்போம். ஸோ மதுரை ஸ்டேஷனு. அப்புறம் லிஃப்ட்ல ஏறி போக வேண்டியதான். ஸ்டெப்ஸும் இருக்கு. அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா லிஃப்ட்டும் இருக்கு. எல்லா நேரமும் ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த லிஃப்ட்டு. அதனால பார்த்து பருவச்சு ஏறுங்க, ஓகேவா? அப்படியே அப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து காரில் கிளம்பிட வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு குட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ போடுவோம். நான் சொன்ன லிஃப்ட் இதுதான். மதுரை ஜங்ஷன்ல வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸும் இருக்கு, லிஃப்ட்டும் இருக்கு. மேலே போவோம். இன்னைக்கு என்னமோ லிஃப்ட் ஃப்ரீயாக இருக்குது. இன்னைக்கு தான் வந்து எனக்கு லிஃப்ட் ஃப்ரீயா இருக்கு. இல்லைன்னா எப்பவுமே இங்க ஒரு 20 பேர் 30 பேர் தான் நிற்பாங்க கியூல. நாங்க அப்பவே கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு தான் ஏறி இருக்கோம். சூப்பரா கண்டிஷன் வச்சிருக்காங்க. Hola gente, mueve tu cuerpo, haz eso taraca el dorado,
Mama Maria. Titanic போட்டு வரியா. Mama Maria. Cheers பண்ண glass தரியா. ஹாய் கைஸ், ரீச் ஆகிட்டோம். இப்போ அப்படி நேராக வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், லிஃப்ட்டில் ஏறியாச்சு. நேராக வீட்டுக்கு போயிட்டு முதல்ல பாத்ரூம் போகணும். எல்லாமே பல்லு வளர்க்குறோம். ஆமாம், பல்லு விளக்கணும், பாத்ரூம் போகணும். எல்லாமே பண்ணிவிட்டு காலையில் சாப்பிட்டுட்டு என்ன ஸ்பாட்டுக்கு போகணும்னு டிசைட் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். டிசைன்லாம் பண்ணியாச்சு, போகிறது தான் வேணாம். ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ தான் அம்மா கையால் சாப்பிட போகிறோம். அம்மா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செய்யட்டும். நம்ம தான் இப்போ என்ன சாப்பாடு செய்கிறாங்கன்னு பார்க்க போகலாமா? வாங்க போகலாம். இந்த இப்போ தான் கொத்துக்கறி வாங்கியிருக்கோம். கொத்துக்கறி இதெல்லாம் தான் எங்கள் அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கா. இது பேர் வந்து பத்திரிக்கை ரொட்டி. பத்திரி ரொட்டி இது பேர். கொத்துக்கறி. இப்போதான் எங்கள் அம்மா கறி வந்துட்டு இப்போ தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு சொல்கிறோம். வெயிட் பண்ணால் தான் சாப்பாடு கிடைக்கின்றாங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி நல்லா ஒரு பிடிக்கிறோம். சரியா? Hola gente. Mueve tu cuerpo. இப்போ அந்த அம்மா சமைச்சிட்டாங்க கொத்துக்கறி. பாருங்கள், சாப்பிடுவோம். சூப்பர்மா. ரொம்ப நாள் அம்மா கையில் சாப்பிடுவோம். நல்லா சூப்பராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். காலையில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஏன்னா 4 மணிக்கெலாம் எழுந்தனால கொஞ்சம் நேரம் டயர்டாக இருந்துச்சு, அப்படியே படுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன பிளானுங்கிறது, என்னென்ன ஸ்பாட் போகணுங்கிறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.